தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். மோடி கேரண்டி மீது மக்களுக்கு நம்பிக்கை. உத்தரப்பிரதேசம் அசாம்கரில் நடந்த பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியை நாடே திரும்பி பார்க்கிறது. முன்பெல்லாம் டெல்லி, மும்பை மட்டுமே வளர்ச்சியின் அடையாளமாக பார்க்கப்பட்டன. இப்போது காசி, அயோத்தி நகரங்களும் வேகமாக வளர்ந்து வருகின்றன. இந்த நகரங்களின் வளர்ச்சி உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடத்தல், கட்ட பஞ்சாயத்துக்காரர்களின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ரவுடிகள் குண்டர்களை அடக்கி ஒடுக்கினர். தூய்மை இந்தியா திட்டத்தை முதல்வர் யோகி ஆதித்யநாத் திறம்பட செயல்படுத்தியுள்ளார். காங்கிரசும் சமாஜ்வாதியும் இருவேறு கடைகள். ஆனால் அவர்கள் விற்கும் பொருள் ஒன்றுதான். மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதில் இரு கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. வெறுப்பு அரசியலை முன்வைக்கும் இண்டி கூட்டணியால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. இந்தியாவின் ஜனநாயக திருவிழாவை பிற நாடுகள் உற்று பார்க்கின்றன. மோடியின் கேரண்டி மீது மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதை உலக நாடுகள் கவனிக்கின்றன என மோடி கூறினார். और मैं पहली बार देख रहा हूं कि दुनिया के अखबारों में पहले पेज पर भारत के लोकतंत्र के उत्सव की खबरें छाई हुई हैं. भारत के भाई आप बैठिए और एक बार भी खड़े नहीं होंगे आप. भारत की पहचान, भारत का महात्म्य दुनिया के लिए भी कितना महत्व रखता है, इसका ये परिचय है. दुनिया देख रही है कि जनता जनार्दन का आशीर्वाद भारतीय जनता पार्टी, एनडीए, हमारे सभी साथियों पर है. और जहां भी जाते हैं एक ही स्वर सुनाई देता है, एक ही नारा गूंज रहा है, एक ही संकल्प चारों तरफ लेकर के लोग चल रहे हैं. और वो है फिर एक बार, फिर एक बार, फिर एक बार. भाई और बहनों, आखिर दुनिया को ये विश्वास कैसे है? ये रातों रात तो नहीं हुआ है. दुनिया ये जन समर्थन देख रही है. आपका प्रेम और आपका आशीर्वाद, आपका स्नेह दुनिया को अचरज कर रहा है. दुनिया देख रही है कि भारत के लोगों को மோடி की गारंटी पर कितना भरोसा है. 10 வருஷத்துல அற்புத வளர்ச்சி. மோடியை பாராட்டும் ராஷ்மிகா. மும்பை நகரில் கட்டப்பட்டுள்ள நாட்டிலேயே மிகவும் நீளமான பாலமான அடல் சேது கடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். சமீபத்தில் இந்த பாலத்தில் பயணம் செய்த நடிகை ராஷ்மிகா மந்தனா மோடி அரசை பாராட்டியிருக்கிறார். ராஷ்மிகா கூறியதாவது: அடல் சேது பாலத்தில் பயணம் செய்தது மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு எளிதாக பயணிக்க இந்த பாலம் உதவுகிறது. முன்பு 2 மணி நேரமாகும், இப்போது 20 நிமிடங்களில் செல்ல முடிகிறது. இது சாத்தியமாகும் என யாருமே நினைக்கவில்லை. மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக உள்ளது. இந்தியா அனைத்து துறையிலும் வேகமாக வளர்ச்சி அடைகிறது. இந்தியா வளரும் வேகத்தை யாரும் தடுக்க முடியாது. நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான திட்டமிடல்கள் அருமையாக உள்ளது. இது நம்ம காலம் என நான் நினைக்கிறேன். சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்தியா அற்புதமான நாடுதான் என கூறினார் ராஷ்மிகா. You know, the journey of 2 hours can be done in 20 minutes. As in, you wouldn't even believe it. Matlab, like, who would have thought something like this was possible? And aaj, matlab,
नवी मुंबई से मुंबई तक और गोवा से मुंबई तक और बैंगलोर से मुंबई तक, when all the journeys made so easily and with such amazing infrastructure, makes me feel proud. जब वर्ल्ड के बाकी हेरिटेज साइट्स हम देखते थे तो लोग कहते थे कि इंडिया में ऐसे स्ट्रक्चर्स हो ही नहीं सकते, इंडिया का इंफ्रास्ट्रक्चर इस लेवल का हो ही नहीं सकता, इंडिया नहीं बना सकता। अब हमने ये कर दिखाया अटल सेतु। हाँ जी। तो वर्ल्ड हमको क्रिटिसाइज करता है, उस पर क्या कहेंगे? अब तो इंडिया ने ना सुनना, they're not willing for it anymore. So I think now at least India is not stopping anywhere. Nobody is saying it's not possible in India, ab ho nahi sakta, or you know, it's impossible for India. Nobody is like, look at our country grow. Like, it's freaking brilliant the way in the last 10 years the country has grown, and you know, the infrastructure today, the planning in our country, the road planning, everything is just brilliant. So I think now it's the hard time. इंफ्रा का कोई ऐसा काम होने में पहले दशकों लग जाते थे, ये सिर्फ 7 साल में बना है, तो जो टाइम हाँ फ्रेम जी, है, या मतलब आई जस्ट गॉट टू नो अभी कि इट्स ऑल डन इन 7 years एंड इट्स what 20 kilometers. It's amazing. Like, look at it. It's I'm speechless honestly. ये जो इंफ्रास्ट्रक्चर का डेवलपमेंट है, बहुत तारीफ हो रही, पूरी दुनिया भर में इसकी बात हो रही है। भारत के लोग तो इसको एंजॉय कर ही रहे हैं, लेकिन दुनिया भर में अब लोग इसको बड़े सम्मान की नजर से देख रहे हैं। क्या कहेंगे आने वाले समय में इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट भारत कैसा काम करे? मुझे लगता है कि अभी द यंग जनरेशन, द यंग इंडिया इज ग्रोइंग एट सच अ fast speed, and it's the young generation, as in India is the smartest country, I would like to say. I take pride in it, and I think like it's something that the young Bharatiya, like, they have to vote, and they're being very responsible now. And it's no more that they're getting influenced by, you know, whatever you say. People are actually seeing. People are being very responsible. People are being very smart about it. And I think we're headed the right way. As a young Bharatiya, to all of you, from this majestic architecture, or the majestic infrastructure, Atal Setu, विकास और डेवलपमेंट रुकना नहीं चाहिए. विकास और डेवलपमेंट के लिए वोट करिए. கெஜரி உதவியாளர் ஆஜராக சம்மன், களமிறங்கியது மகளிர் கமிஷன். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்க சென்ற ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பியும் முன்னாள் மகளிர் கமிஷன் தலைவருமான சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் புகார் சர்ச்சையாக வெடித்துள்ளது. தன்னை கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் தாக்கியதாக போலீசிடம் மாலிவால் போனில் சொன்ன தகவல் பரபரப்பை கிளப்பியது. முதலில் இதுகுறித்து ஆம் ஆத்மி மௌனம் காத்தது. பின் அக்கட்சியின் எம்பி சஞ்சய் சிங் சுவாதி தாக்கப்பட்டது உண்மைதான், கெஜ்ரிவால் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என விளக்கமளித்தார். பிபவ் குமாரும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த தேசிய மகளிர் கமிஷன் பிபவ் குமார் நாளை காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என இன்று சம்மன் அனுப்பியுள்ளது. ஆஜராக தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பிபவ் குமாரை பாதுகாப்பு அரண் போல் கெஜ்ரிவால் பாதுகாத்து வருவதாக பாஜக செய்தி தொடர்பாளர் ஷேஷாத் பூனாவாலா கூறியுள்ளார். சம்பவம் நடந்து 72 மணி நேரம் கடந்தும் பிபவ் குமார் மீது எஃப்ஐஆர் போடவில்லை. சுவாதி மாலிவால் மீதான தாக்குதலுக்கு பின் கெஜ்ரிவால் இருக்கிறார் என கூறினார். ஏர்போர்ட்டில் பிபவ் குமாருடன் கெஜ்ரிவால் ஒன்றாக இருக்கும் போட்டோவையும் அவர் வெளியிட்டார். तो अब सब कुछ सामने आ चुका है कि शीश महल जो बन चुका है अपराध महल, उसमें हमला करवाने वाले स्वाति मालीवाल, एक राज्यसभा महिला सांसद पर, वो और कोई नहीं, वो केजरीवाल ही थे. क्योंकि केजरीवाल के साथ ही बिभव कुमार देखे गए एयरपोर्ट पर लखनऊ के. अब बताइए, 72 घंटे होने को है, इस व्यक्ति के ऊपर कोई एफआईआर नहीं की जाती आम आदमी पार्टी के द्वारा. बस 30-32 घंटों के बाद संजय सिंह आकर एक स्टेटमेंट देते हैं कि सख्त कार्रवाई होगी, और ये सख्त कार्रवाई है कि आप बिभव कुमार को लेकर घूम रहे हैं. इसका मतलब हमला बिभव कुमार ने नहीं किया. हमला, जैसे पीसीआर कॉल के रिकॉर्ड में लिखा है, जो 2 फोन कॉल किए स्वाति मालीवाल ने, हमला मुख्यमंत्री नहीं करवाया, अरविंद केजरीवाल नहीं करवाया. और सवाल ये बनता है, इसीलिए तो संरक्षण दिया जा रहा है. இந்த சூழலில் சுவாதி மாலிவாலை சந்திக்க இன்று நேரில் சென்ற பாஜக மகளிர் அணி பிரதிநிதிகளை அனுமதி மறுத்து டெல்லி போலீசார் திருப்பி அனுப்பினர்.
இடி கைது அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் செக். இந்தியாவில் நடைபெறும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான புகார்களை PMLA எனப்படும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. MP, MLAக்கள், மாநில முதலமைச்சர்கள் என பலரையும் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. இத்தகைய சூழலில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைதான தர்சம் லால் என்பவரின் ஜாமீன் மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் உஜ்ஜல் புயான் அமலாக்கத்துறைக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டுகளை சிறப்பு கோர்ட் பதிவு செய்த பிறகு அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு நபரை அமலாக்கத்துறை கைது செய்யக்கூடாது. அப்படி கைது செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரமில்லை. குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவலில் எடுக்க விரும்பினால் சிறப்பு நீதிமன்றத்திடம் அனுமதி கேட்டு அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்ய வேண்டும். காவலில் எடுப்பதற்கான காரணங்களை அமலாக்கத்துறை தெரிவிக்க வேண்டும். அந்த காரணங்கள் நீதிபதிக்கு திருப்தி அளித்தால் மட்டுமே அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு சிறப்பு கோர்ட் அனுமதி வழங்கும். ஆனால் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடாத நபரை புலன் விசாரணைக்காக அமலாக்கத்துறை கைது செய்ய முடியும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்ட வழக்குகளில் ஒருவரை அமலாக்கத்துறை கைது செய்துவிட்டால் அதன் பிறகு ஜாமீன் பெறுவது மிகவும் கடினம். அதேபோல் கைது நடவடிக்கையும் சரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சுப்ரீம் கோர்ட் இத்தகைய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஜூலை 10 வரை செந்தில் காத்திருக்கணும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி ஹைகோர்ட் வரை சென்ற முயன்றும் கிடைக்கவில்லை. ஓராண்டாக ஜெயிலில் இருக்கிறார். இதனால் ஜாமீன் கோரியும் வழக்கு விசாரணையை ரத்து செய்ய கோரியும் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார். நேற்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மருத்துவ காரணங்களுக்காக இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என செந்திலின் வக்கீல் வாதிட்டார். அமலாக்கத்துறை எதிர்த்தது. மருத்துவ காரணத்திற்கு ஜாமீன் தரக்கூடாது. ஏற்கனவே இதை கோர்ட் நிராகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியது. கிட்டத்தட்ட ஓராண்டாக செந்தில் சிறையில் இருப்பதால் இடைக்கால ஜாமீன் வழங்குவது பற்றி பரிசீலிக்க வேண்டும் என செந்தில் வக்கீல் வாதிட்டார். அதற்கு நீதிபதிகள் பல கைதிகள் 2-3 ஆண்டுகளாக ஜாமீன் கிடைக்காமல் தான் உள்ளனர். உடனே முடிவெடுக்க முடியாது என கூறி வழக்கை இன்றைக்கு ஒத்திவைத்தனர். இன்றைய விசாரணையின் போது அமலாக்கத்துறையினர் தங்கள் வக்கீல் வேறொரு வழக்கில் ஆஜராகி வருவதால் கால அவகாசம் வேண்டுமென கேட்டனர். நாளை விசாரிக்க வேண்டும் என செந்தில் தரப்பில் கேட்கப்பட்டது. அதை நிராகரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என கூறி விசாரணையை ஜூலை 10 ஒத்திவைத்தனர். சிவாஜிக்கு மீண்டும் சிக்கல். கமிஷனரிடம் ராதிகா புகார். பாஜவில் சேருவது பற்றி இரவு 2 மணிக்கு முடிவெடுத்து அண்ணாமலைக்கு போன் செய்து கூறியதாக நடிகர் சரத்குமார் கூறியிருந்தார். அந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு சரத்குமார் அவர் மனைவி ராதிகாவை கிண்டலடித்து திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இரட்டை அர்த்தம் தொனிக்க கூட்டம் ஒன்றில் பேசினார். இதற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர். ஏண்டா படுபாவி, ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா? உன்னை எல்லாம் இன்னும் அந்த கட்சியில வச்சிருக்காங்களே, அவங்களதான் குத்தம் சொல்லணும் என்று ராதிகாவும் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி தலையிட வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நடிகை ராதிகா சார்பில் அவரது மேலாளர் நடேசன் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். கடந்த மாதம் 15 காஞ்சிபுரத்தில் நடந்த திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எனது குடும்பம் பற்றியும் எனது கணவர் சரத்குமார் பற்றியும் மிகவும் இழிவாக பேசினார். பொதுவெளியில் அவதூறு பரப்பி அதன் மூலம் விளம்பரம் தேடுகிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. எங்களது குடும்பத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் மனுவில் ராதிகா கூறியுள்ளார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடந்த ஆண்டு கவர்னர் ரவி, எடப்பாடி பழனிசாமி, நடிகை குஷ்பு ஆகியோரை பற்றி ஆபாசமாக பேசியிருந்தார். இது பெரும் சர்ச்சையாகி அவர் கைது செய்யப்பட்டார். திமுகவை விட்டும் நீக்கப்பட்டார். மன்னிப்பு கேட்டதால் மறுபடியும் திமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டாசு குடோனில் தீ விபத்து, உடல் சிதறிய தொழிலாளி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கடம்பூர் மேற்கு காடு பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகரன். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக தனது விவசாய தோட்டத்தில் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். பட்டாசு ஆலையில் உள்ள ஒரு குடோனில் மூலப்பொருட்களை எடுப்பதற்காக கூலமேடு கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளி ராஜமாணிக்கம் என்பவர் வந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதில் அந்த குடோன் இடிந்து தரைமட்டமானது. ராஜமாணிக்கம் உடல் சிதறி ஸ்பாட்டிலேயே பலியானார். அங்கிருந்த சத்யா, விஜயா ஆகிய 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இதற்கிடையே ராஜமாணிக்கத்தின் உறவினர்கள் ஆத்தூர் கடம்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். தீ விபத்து நடந்த இடத்தை சேலம் மாவட்ட SP அருண் கபிலன் மற்றும் போலீசார் நேரில் சென்று ஆய்வு செய்தனர்.
பட்டாசு ஆலை உரிமையாளர் தனசேகரனிடம் விசாரணை நடக்கிறது. ஆன்லைன் ட்ரேடிங் ஆப் மோகம், டாக்டர் மாணவனுக்கு நேர்ந்த சோகம். சென்னை கொருக்குப்பேட்டை ஜே நகரைச் சேர்ந்தவர் தனுஷ், வயது 23. ஆவடி தனியார் மருத்துவக் கல்லூரியில் பிசியோதெரபி 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பில் மோகம் கொண்ட தனுஷ் விஐபி டாஸ்க் என்ற கேமை விளையாடியுள்ளார். முதலில் இரட்டிப்பு பணம் கிடைத்தது. அந்த ஆசையில் பெரிய தொகையை டெபாசிட் செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பறிபோக தொடங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 1,50,000 தனுஷ் அதில் இழந்துள்ளார். இழந்த பணத்தை மீண்டும் பெற தந்தையிடம் 24,000 கேட்டுள்ளார் தனுஷ். பணம் தர மறுத்த அவரது தந்தை தனுஷ் தொடர்ந்து அடம் பிடித்ததால் 4,000 ரூபாய் மட்டும் தனுஷின் அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்பர் செய்தார். மற்ற நண்பர்களிடமும் தனுஷ் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. தந்தை அனுப்பிய பணத்துடன் நேற்றிரவு ரூமுக்குள் சென்ற தனுஷ் நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. சந்தேகமடைந்த பெற்றோர் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது தனுஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்தது தெரியவந்தது. தனுஷின் செல்போனை கைப்பற்றி ஆர்கே நகர் போலீசார் விசாரிக்கின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பில் பணத்தை இழந்த தனுஷை மீண்டும் அதில் விளையாட அந்த ஆப்பில் இருந்து கட்டாயப்படுத்தியதும் தொடர்ந்து பணத்தை இழந்து மன உளைச்சலில் இந்த முடிவை எடுத்ததும் தெரியவந்துள்ளது. ரூபாய் 1.5 லட்சம் ஐபோனை ரூபாய் 500க்கு விற்ற குடிகாரன். சென்னை சென்ட்ரல் அருகே பெரியமேடு சாலையில் தனியார் லாட்ஜ் உள்ளது. சலீம் மேலாளராக உள்ளார். கடந்த 1ஆம் தேதி இரவில் லாட்ஜ் ரிசப்ஷனில் சோஃபாவில் படுத்து தூங்கினார். அருகில் உள்ள மேஜையில் தனது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆப்பிள் செல்போனை சார்ஜ் போட்டிருந்தார். அதிகாலை 4 மணிக்கு லாட்ஜுக்குள் மர்ம ஆசாமி நுழைந்தான். சார்ஜில் இருந்த 2 செல்போன்களை அபை செய்தார். அதிகாலை 5 மணிக்கு விழித்த மேலாளர் சலீம் செல்போன்களை காணாததைக் கண்டு பதறினார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர் திருடிச் சென்றது தெரிந்தது. உடனடியாக பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். ஐபிஎல் மேட்ச் நடக்குது, இப்போல்லாம் இந்த கேஸை எடுக்க முடியாது, போயிட்டு பிறகு வாங்க என ஸ்டேஷனில் இருந்த போலீசார் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. 5 o'clock என் சார்ஜர் போட்ட மொபைலை எடுக்கிறதுக்காக கீழே வரும்போது என் மொபைல் கீழே இல்லை. அப்போ நான் உடனே கேமரா செக் பண்ணி அந்த மொபைல் நைட்டு 1 o'clockலேருந்து 4 o'clock வரையும் செக் பண்ணும்போது 4 மணிக்கு ஒருத்தர் உள்ள எடுத்துகிட்டு போகிற அந்த ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிது. கிடைச்சதுன்னா நான் 5 மணிக்கு உடனே ஸ்டேஷனுக்கு போய் இங்கே என் மொபைல் இந்த மாதிரி என் ஹோட்டல்லேருந்து ஒருத்தர் அடையாளம் தெரியாத ஒரு நபர் எடுத்துகிட்டு போகிறாங்க சார், அதுக்கு ஃபுட்டேஜ் வீடியோ இருக்குது, அந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோவோட பிரிண்ட் அவுட்டோட நான் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணேன். ஆனால் அவங்க இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க, இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நான் அப்போ 10 மணி வரைக்கும் ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணி காலையில் 10 மணிக்கு போகும்போது இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்குது, அதனால இன்னைக்கு யாருமே வரமாட்டாங்க, எல்லாருமே ஐபிஎல் மேட்ச் அங்கே போயிடுவாங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார், நீங்கள் பிளாட்ஃபார்மில் தூங்குற ஒருத்தன் தான், நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே பிளாட்ஃபார்மில் பார்த்தாலே கிடச்சிடும், கொஞ்சம் எனக்கு இது பார்த்து கொடுங்கன்னு சொன்னால், இல்லை இதுக்கெல்லாம் பண்ண முடியாது, அது நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் மேம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு. ஸ்டேஷனில் புகாரை எடுத்துக் கொள்ளாததால் விரக்தியடைந்த சலீம் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் புகார் அளித்தார். கமிஷனர் ஆபீஸில் இருந்து உத்தரவு வந்த பிறகே பெரியமேடு போலீசார் சலீமிடம் விசாரித்தனர். செல்போன் திருட்டு போனதாக புகார் எழுதாமல் மாயமாகிவிட்டதாக எழுதி தர கூறி வற்புறுத்தியுள்ளனர். அந்த கம்ப்ளைண்ட்ல நாங்க சொல்றது மாதிரி தான் நீ கம்ப்ளைண்ட் எழுதணும், அதாவது அடையாளம் தெரியாத நபர் அந்த மாதிரிலாம் நீ மென்ஷனே பண்ணக்கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் ஹோட்டல்ல டோர் ஓப்பன்ல இருந்தது, அதுல லாக்கு கிடையாது, நீ மொபைலை கீழே வச்சுட்டு போன, திரும்ப பார்க்கும்போது மொபைலை காணும், இந்த மாதிரி மொட்டையா தான் இதாதான் கம்ப்ளைண்ட் இருக்கணும் சார். இந்த மாதிரிலாம் எழுத முடியாது. நான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் உள்ள எடுத்து நான் யாரோ என்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போகல, நான் எங்கேயுமே மொபைலை மிஸ் பண்ணல, என் ஹோட்டலுக்குள்ள எடுத்து ஒன்று உன் ஹோட்டலுக்குள்ளாடி வச்சு எவனா எடுத்துட்டு போவோம், அதை நாங்கள் கண்டுபிடிச்சு தரணுமா? இந்த மாதிரி என்ன உள்ள வைப்பாங்களா? அந்த மாதிரி ஏன்ட்ட ரூடா பேசுவாங்க. நொந்து போன சலீம் போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார். மர்ம ஆசாமி போட்டோவை வைத்து அவனை தேடத் துவங்கினார். கடந்த 15 நாட்களாக கோயம்பேடு, எழும்பூர், தீநகர் என சென்னை முழுவதும் சுற்றித் திரிந்தார். கடைசியாக தீநகர் பஸ் ஸ்டாண்டில் அந்த திருட்டு ஆசாமி சிக்கினான். அவன் செல்போனை வேறொருவரிடம் விற்றுவிட்டதாக கூறினார். உடனடியாக சலீம் செல்போன் திருடியவனையும் விற்க உதவிய அவனது நண்பனையும் ஆட்டோவில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தார். டெய்லி ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர் காப்பி இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அப்படி நாளை கடத்திட்டே இருந்தாங்க சார். ஆனா நான் என் ஹோட்டல் ஒர்க்கு முடிச்சுட்டு பகல்ல இந்த அக்யூஸ்ட் தேடுறது தான் என் வேலையாவே வச்சிருந்தேன். டெய்லியே ஒரு 3 hours 4 hours கோயம்பேடு, எக்மூர், சென்ட்ரல், இந்த ஒயின் ஷாப்ஸ், இந்த இடத்துல எல்லாம் போய் நான் அக்யூஸ்ட தேடிட்டு தான் இருந்தேன். ஆனா எனக்கு நேற்று 15ஆம் தேதி காலையில அந்த அக்யூஸ்ட் எனக்கு 7:30 மணிக்கு எனக்கு கிடைச்சாங்க. டி நகர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்த்தேன் சார். நான் ஒவ்வொரு நாளைக்கும் அவனை தேடும்போது அந்த ஃபுட்டேஜை பார்க்க நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு அந்த அக்யூஸ்ட போயிட்டு இந்த மாதிரி ஹோட்டல்லேருந்து ஒரு மொபைல் எடுத்தல, மொபைல் எங்கன்னு கேட்டோம்னா தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஃபுட்டேஜை காட்டினது, ஐயா தெரியாமல் எடுத்துட்டேன், நான் மொபைல் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய்
மொபைல் இந்த இடத்துல தான் கொடுத்த, இவர் தான் எனக்கு வித்து கொடுத்தாருன்னு இன்னொரு ஆளை காட்டினாரு. அப்போ அந்த ஆளையுமே வந்து அங்கே போகும்போது அவங்களுக்குள்ளாடி ஒரு கேங்கு, அவங்க யாரையுமே காட்டி கொடுக்க மாட்டேங்காங்க. எஸ்ஐ தேவராஜ் செல்போன் திருடனிடம் விசாரித்தார். 1.5 லட்சம் ரூபாய் ஆப்பிள் போனை 500 ரூபாய்க்கு பாரிஸில் உள்ள ஒரு கடையில் விற்றது தெரிந்தது. மது குடிக்க பணமில்லாததால் லாட்ஜில் புகுந்து செல்போனை திருடியதாக திருடன் கூறினான். செல்போனை வாங்கிய கடைக்காரர் யார் என இருவரிடமும் விசாரணை நடக்கிறது. இந்தியா நிலவுக்கு செல்கிறது, நம்ம நிலைமைய பாருங்க. பாகிஸ்தான் பார்லிமெண்டில் பேசிய எம்பி சையத் முஸ்தபா கமலின் பேச்சு உலக அளவில் கவனத்தை ஈர்த்தது. உலக நாடுகள் நிலவுக்கு செல்கின்றன, அதே வேளையில் நம் கராச்சி குழந்தைகள் திறந்த சாக்கடையில் விழுந்து உயிரிழந்து வருகின்றனர். ஒரு பக்கம் இந்தியா நிலவில் தரையிறங்கும் செய்தி வெளியாகிறது. அடுத்த சில நொடிகளில் கராச்சியில் குழந்தைகள் சாக்கடையில் விழுந்து பலியாகும் செய்தி வெளியாகிறது. 3 நாட்களுக்கு ஒருமுறை இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை பார்க்க முடிகிறது. பாகிஸ்தானுக்கு வருவாய் ஈட்டித்தரும் கராச்சியில் 2 துறைமுகங்கள் உள்ளன. மத்திய ஆசியா ஆப்கானிஸ்தானின் நுழைவு வாயிலாக இருக்கிறது. சுமார் 68% வருவாயை நாட்டுக்காக ஈட்டித்தரும் நகரமாக விளங்குகிறது. இப்படி இருந்தும் 15 ஆண்டுகளாக கராச்சி மக்களுக்கு போதுமான தண்ணீர் கூட கிடைப்பதில்லை. அப்படியே தண்ணீர் வந்தாலும் நீரை விற்பனை செய்து வரும் மாஃபியாக்கள் தண்ணீரை பதுக்கி காசுக்காக விற்பனை செய்கிறார்கள். பாகிஸ்தானில் 2,62,00,000 குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்வதில்லை. பாகிஸ்தானில் பல பள்ளிக்கூடங்கள் நரகம் போல் உள்ளன. இந்தியாவின் வளர்ச்சிக்கு அந்நாட்டின் கல்வி முறையே காரணம். உலகின் பல முன்னணி நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இந்தியர்கள் உள்ளனர். உலக நாடுகள் இந்தியாவில் முதலீடுகளை செய்ய விரும்புகின்றன. ஆனால் பாகிஸ்தான் பல்கலைக்கழகத்தில் உலகத்திற்கு தேவையானதை போதிப்பது இல்லை. அதன் காரணமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் நம் இளைஞர்கள் உள்ளனர் என பாகிஸ்தான் எம்பி சையத் முஸ்தபா பேசினார்.